எங்களுக்கு எதுக்கு கோபம்னு உங்களுக்கு தெரியணும். அப்படித்தானே 47 பேர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வாய புழக்காரு. யோ 47 தான் ஜெயிச்சிருக்கோம், தோத்துட்டோம்னு ஒத்துக்கோயா அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரியிலேருந்து இன்ன வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்க. யார திருமாவளவன் அண்ணாச்சியை வச்சு ஏதாவது பேசுகிறோம்னு சொன்னாலும் அதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க கடுப்பாக இருக்கு. அவரை சரின்னு ஒத்துக்க சொல்லுங்க, நாங்கள் சண்டையை நிப்பாட்டுறோங்க. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு என்று அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவில் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ளது. 33 அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கு, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம் ஃபோட்டோ காட்டினாங்க, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால் முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்கள், அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிலை கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்.